வணக்கம். நான் முரளி பார்த்துக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ CGL 2024 இன்றைக்கி வந்து செப்டம்பர் 5th. எல்லாம் கோட்டு படம் பார்க்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செப்டம்பர் 9th வந்து எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட்டு டே வந்து ஆரம்பிக்கும், பரபரப்பாக இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க, ரிவிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், டஃப்பாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, மீடியமாக இருக்குமா, ஸோ அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து நமக்கு வந்து வேலையை வாங்கி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி லாஸ்ட்டாக உங்களுக்கு வர ரிசல்ட்டு தான் வந்து செலெக்ஷன். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஐடி ப்ரூஃப். ஸோ ஐடி ப்ரூஃபை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாட்டி உங்களை எக்ஸாமே எழுத விட மாட்டாங்க. ஸோ என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து வேலிடாக எடுத்துகிட்டு போகலான்னா, ஆதார் ஒன்று, கார்டு இல்லாட்டி ஆதாரை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு. நீங்கள் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இல்லாட்டி யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. ஸோ வந்து அதோட ஐடி கார்டு, அதை நீங்கள் கரண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த ஐடி கார்டு. அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, அப்படி PSUவில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த எம்ப்ளாயி ஐடி கார்டு ஒரிஜினல். இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது அப்புறம் எனி ஃபோட்டோ ஐடி பியரிங் இஷ்யூடு பை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இது ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப். இதில் இருந்து நீங்கள் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஐடியில் வந்து உங்களுக்கு இது ரெண்டு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஐடி எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அட்ரஸ்லாம் மாறி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. மெயினாக நேமும் டேட் ஆஃப் பர்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 2 ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக நீங்கள் எடுத்திருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ. இது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ உங்கள் கையில் வந்து ஐடி ப்ரூஃபும் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து கேட் க்ளோசிங் டைம். நீங்கள் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கரெக்டான டயத்துக்குள்ளே போகாட்டி உள்ளே விட மாட்டாங்க. உங்கள் ப்ரிப்பரேஷன் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்னா 7:45 to 8:15 நினைக்கிறேன். ஸோ இந்த டைமுக்கு முன்னாடியே போயிருங்க. இந்த டைமுக்கு உள்ளே வந்து இருங்க. 8 o'clock வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் இருக்க மாதிரி பிளான் பண்ணி போய்க்கோங்க. கொஞ்சம் லேட்டானாலும் விட மாட்டாங்க உள்ளே. அப்புறம் நம்ம போட்ட எஃபர்ட்டு, டைமு எல்லாமே வேஸ்ட்டு, ட்ராவல் பண்ணி போன மணி வேஸ்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரீ பிளான்டாக சீக்கிரம் கிளம்புறது, முந்தின நாள் போய் ஸ்டே பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஜுவல்லரி, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே கையில் கயிறு, இந்த காப்பு, கை செயின், மோதிரம், சில இடத்துல வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. மெட்டல் ஐட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது, நோ மெட்டல் ஐட்டம். மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஜுவல்லரி, காஸ்ட்லியான பொருளாக இருந்துச்சுன்னா வீட்டிலே வச்சுட்டு வந்துடுங்க. கோல்டு, தங்கம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து மேபி நம்ம தனியாக வந்திருக்கலாம், அதெல்லாம் எங்கேயாச்சும் வச்சுட்டு போனால் சேஃப்டி இருக்குமா என்னன்றது தெரியாது. உங்கள் கையில் வந்து ஹால் டிக்கெட்டு, ஐடி ப்ரூஃப், ஹால் டிக்கெட்டை மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு பேஜில் உங்கள் ஃபோட்டோ, உங்களோட எந்த சென்டரு, டைமிங்கு, கரெக்டான ஷிஃப்டாக, அந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் போதும். மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் தேவையில்லை. சும்மா தேவையில்லாமல் அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்க வேணாம். ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப் உள்ளே கொண்டு போகணும். கேட் க்ளோசிங் டைம் உள்ளே போகணும். தேவையில்லாத ஜுவல்லரிஸ், கையில் கயர்லாம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா வீட்டிலே கழட்டி வச்சுருங்க.
ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. வெள்ளி அருணாக்குடி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆகும். அதனால் நமக்கு வந்து எக்ஸாமை தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இதெல்லாம் வந்து முன்னாடியே ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டிலே வச்சுட்டு போயிருங்க. கூட யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. பட் தனியாக போகிறப்ப இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. வேறு என்ன, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு மேக்ஸிமம் வந்து பக்கத்தில் வந்து ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க. எக்ஸாம் எப்படி வரப்போகுது, அதே மாதிரி இது நீங்கள் செகண்ட் ஷிஃப்டாக இருக்கலாம், ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரவங்கள்ட்ட இது ஈஸியாக இருக்குமா, எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கேட்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் தேவையில்லாத ப்ரெஷராக இருக்கும். ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு கஷ்டமாக இருந்திருக்கலாம், செகண்ட் ஷிஃப்ட் உங்களுக்கு ஈஸியாக வரலாம். ஃபஸ்ட் ஷிஃப்ட் கஷ்டமாக இருக்குன்னொடனே நீங்கள் ஒரு பதட்டமாயிருவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. எந்த அளவுக்கு காமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு காமாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்ருங்க, இல்லை ஏதாச்சும் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருங்க. ஸோ இதுதான் முக்கியம். வேறு என்ன, ஹால் டிக்கெட் சொல்லியாச்சு, ஐடி ப்ரூஃப் சொல்லியாச்சு, கெட் க்ளோசிங் டைம். ஒரு சின்ன பேக் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தனியாக வரீங்கன்னா சும்மா ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு கையை வீசிட்டு வராதிங்க. ஒரு சின்ன பேக் வச்சுட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் பர்ஸோ ஃபோன்லாம் உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதனால் ஃபோன்லாம் வந்து நீங்கள் சாதாரணமாக வெளியே வச்சுட்டு போனீங்கன்னா திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில இடத்துல வச்சுட்டு போகிறதுக்குன்னு இடம் கொடுப்பாங்க, ரூம் கொடுப்பாங்க. காசு நம்ம பே பண்ணி ஒரு 5 rupees 10 rupees பே பண்ணி அங்கே பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சின்ன பேக் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஐட்டங்கள் மிஸ் ஆகாமல் இருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாமுக்கு உங்களுக்கு 1 or 2 days வந்து ரிலாக்ஸாக டெஸ்ட்டெல்லாம் போடாமல் ரிலாக்ஸாக ஜஸ்ட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. சும்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்காமல் இந்த அனாலிசிஸ் வீடியோலாம் பார்க்குறத முடிஞ்ச அளவுக்கு, அதாவது அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. என்ன கொஷின் கேட்குறாங்க, எப்படி கொஷின் கேட்குறாங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு அதை விட்டுருங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். என்ன அனலிஸ் பார்த்தாலும் அந்த டாப்பிக்கை தான் நம்ம கவர் பண்ண முடியும். தெரியல சேம் கொஷின் நமக்கு வர போட்டு கிடையாது. மேபி 1 or 2 GK ஒக்காபுலரி கொஷின்ஸ் வரலாம். பட் அதுக்காக நம்ம மற்றது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். டைம் மேனேஜ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நல்லா பண்ணுங்கள் எக்ஸாமு. ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் அப்பியரிங், ஃபஸ்ட் டைம் ரிப்பீட்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நம்ம பேசுவோம். ஸோ தேங்க்யூ.